ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்ப சத்தான ஈஸியாக பண்ணக்கூடிய கீரை மசியல் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். செய்கிறது ரொம்பவே ஈஸி. செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இது பண்ணுறதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு கீரை எடுத்திருக்கேன். இது வந்து பாலக்கீரை. இதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா அலசி எடுத்துட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். எக்ஸ்ட்ரா எதுவும் தண்ணி சேர்க்க தேவையில்லை. நம்ம கீரையை அலசி உடனே சேர்க்கறதுனால அதில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்தால் மட்டும் ஒரு 2-3 ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது. இப்போது இந்த கீரை வந்து ஒரு 1-2 நிமிஷம் மட்டும் நல்லா குக் ஆகட்டும். ஏன்னா நம்ம இதை நல்லா கலந்து விட அந்த கீரையோட அளவு வந்து நல்லா குறைஞ்சிரும், சுருங்கிரும். இப்போ 2 நிமிஷம் பக்கம் நல்லா கீரை வந்து வெந்துட்டு இருந்தது. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பெரிய பல் பூண்டை இந்த மாதிரி பொடியாக வெட்டி சேர்த்துக்கிறேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம், ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டலாம். இந்த கீரை நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேகணும். ஓப்பன் பண்ணி தான் வேக வைக்கணும். கீரையை வேக வைக்கும் போது மூடிடக்கூடாது. அதே மாதிரி இப்போ வந்து உப்பு சேர்க்க வேணாம், நம்ம கடைசியில் சேர்த்துக்கலாம். இப்போ கீரை நல்லா மசிஞ்சு சாஃப்டாக வெந்துருச்சு. பார்க்கும்போதே தெரியுது எவ்வளோ சுருங்கிடுச்சு பாருங்கள். அளவும் நம்ம தண்ணியே சேர்க்கலை. ஆனாலும் வந்து நம்ம அலசி கீரையை உடனே போட்டதுனால அதில் உள்ள தண்ணியிலேயே வந்து கீரை நல்லா வெந்து கரெக்டாக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை மசிக்கிறதுக்கு வந்து நீங்கள் மத்து வச்சு மசிக்கலாம். அப்படி இல்லாட்டி மிக்சி ஜாரில் மாற்றி கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அதுலேயும் நீங்கள் நல்லா ஸ்மூத்தாக மசிச்சுக்கலாம். நான் வந்து சூடாக இருக்கும்போதே ஹேண்ட் பிளெண்டரை யூஸ் பண்ணி நான் மசிக்க போகிறேன். உங்களுக்கு எந்த மெத்தடில் நீங்கள் இதை வந்து மசிச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்மூத் ஆகிற வரைக்கும் நல்லா மசிச்சிடணும். இந்த அளவுக்கு வரணும் பாருங்கள். இப்போது கடைசியில் தான் நான் உப்பு சேர்க்க போகிறேன். கீரைக்கு வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் தேவைப்படும், அதனால் கவனமாக சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுலாம். அடுத்து கீரைக்கு வந்து தாளிக்கணும். அதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 காஞ்ச மிளகாயை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம். மிளகாவும் லேசாக வறுபட்ட உடனே நம்ம இந்த தாளிப்பை கீரையில் சேர்த்துடலாம். இது கூடவே நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி நெய் சேர்க்காமையும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ரொம்பவே சுவையான சத்தான கீரை மசியல் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் பாலக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, பொன்னாங்கண்ணி கீரை எதில் வேணாலும் இதே மெத்தடில் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.